ஹஸ்பண்டோட ரொம்ப அஃபெக்ஷனாக ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரியும் வரும். அதே மாதிரி இங்கேயும் ரொமான்டிக்காக இருப்பீங்க, அங்கேயும் ரொமான்டிக்காக இருப்பீங்க, இங்கேயும் அஃபெக்ஷனேட்டாக இருப்பீங்க, அங்கேயும் அஃபெக்ஷனேட்டாக இருப்பீங்க. இல்லை இங்கே சும்மா பேருக்கு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுற அங்கே ரொம்ப இருக்கேன். அது மேபி இங்கே தெரிய வரலாம். தெரிய வர்றதுனால ஏன்னா 7ஆம் பார்வை இருக்குதுங்க, தெரிய வர்றதுனால குடும்பத்தில் சில பல குழப்பங்கள், சில பல பிரச்சனைகள், சில பல இடையூறுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக என்ன கேட்டால் நான் சிம்பிளாக ஒன்று தாங்க சொல்லுவேன், இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி இழந்த லவ் அது திரும்பி வருது அப்படின்னா கூட அவங்க லைஃப் அவங்க மூவ் ஆன் பண்ணின்னு போயிட்டாங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் மூவ் ஆன் பண்ணின்னு வந்துட்டீங்க. திருப்பி அது மேலே ஒரு அட்ராக்ஷன். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதையாயிடும். ஸோ இது ஃபேமிலி எப்பயுமே பிரச்சனைனா ஃபேமிலி தான் கூட இருக்கும் அப்படின்றத நம்ம நல்ல தெளிவாக புரிஞ்சுட்டு மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நல்லது. அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். சரி, இப்போ மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ராகு 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் ராகு அப்படின்னாலே டிசம்பர் 5க்கு மேலே குருனோட பார்வை ஒரு மேலே இருக்குது. ஆனால் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார். பியாண்ட் தட் சுகஸ்தானத்தில் ராகுனாலே எல்லா விதத்துலேயும் கம்ஃபர்ட், ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம், ஒரு குட் லக் எல்லாத்தையும் ராகு கொடுத்துருவார். நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு டபுள் பெட்ரூம் வீட்டில் இருந்தேன். இப்போ நான் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வாங்கிட்டேன். அது வாடகை இருந்தால் இப்போ சொந்தமாக வாங்கிட்டேன். என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாச்சு. டெய்லி பாருங்கள் நான் ஆஃபீஸ்க்கு 2 வீலர் போயிட்டு இருந்தேன். இந்த சென்னை வேக்காடு வெயில் என்னால் தாங்க முடியல, ஒரு சின்ன கார் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட வாழ்வாதாரமும் அவங்களோட செய்யக்கூடிய தொழிலுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத ராகு கொடுப்பார். அதே மாதிரி இது குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. டிசம்பர் 5க்கு மேலே அவரோட பார்வை ராகு மேலே இருக்குது அப்படின் போது அந்த கம்ஃபர்ட். இப்போ நான் ஒரு கார் வாங்குறேன் அப்படின் போது இந்த கார் நான் 50 லட்ச ரூபாய் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை குரு கொடுப்பார். 50 லட்ச ரூபாய் கார் வாங்கினாலும் ஆஃபீஸ் வரைக்கும் தான் நீ போகிற, 5 லட்ச ரூபாய் கார் வாங்கினாலும் ஆஃபீஸ் வரைக்கும் தான் போகிற. எதுக்கு? சரி, ரெண்டுத்துக்கும் உன்னோட ஸ்டேட்டஸை உன்னோட டிக்னிட்டி நீ காமிக்கணுமா? இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் வேண்டாம், நடுவில் மத்தியமாக ஒரு 22 லட்ச ரூபாயில் ஒரு கார் வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு அனலைஸ் கெப்பாசிட்டியை அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை